சீனிவாசன், அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிறதுக்கான பேஸ் எல்லாம் இப்போ அவ்வளோ பேரும் ஆராய்ந்து சொன்னாங்க. உங்களுடைய பேஸ் என்ன? இந்த டெல்லி பயணத்துடைய விசிட்டை எப்படி பார்க்குறீங்க ஸ்ரீனிவாசன்? நியூஸ் 7 கேள்வி நேரம். ஆசிரியர் உள்ளிட்ட அவைக்கும் பார்வையாளர்களுக்கும் பணிவான வணக்கம். அதாவதுங்க, ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிறது. தமிழக மக்கள் மீது பேரன்பு கொண்ட ஒரு இயக்கம். இந்த நாட்டு மக்களுக்கு தேவையை பற்றி, அவர்களுடைய உணர்வுகளை பற்றி, வாழ்வியலை பற்றி மிகுந்த அக்கறை கொண்ட ஒரு இயக்கம். டெல்லிக்கு அதாவது பத்திரிகையாளர்களை சந்திக்கிறப்ப ஒவ்வொரு முறையும் அந்த கட்சி செய்தியாளர்கள்ட்ட சொல்ற விஷயம், கூட்டணின்னு ஒன்று அறிவிச்சா உங்களோட கலந்துக்கிட்டு உங்களுடைய எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகுதான் மக்களுக்கு நான் சொல்லுவேன். நிச்சயமா உங்களை வச்சுட்டு தான் நான் சொல்லுவேன். வேற எந்த கருத்தையும் நான் மறைக்க மாட்டேன். அதற்கு 6 மாசம் அவகாசம் வேண்டும் அப்படிங்கிறத ஒவ்வொரு செய்தியாளர்கள்ட்டையும் ஒவ்வொரு இடத்துலையும் அவர் சுட்டி காட்டிட்டு இருக்கிறார். அப்ப டெல்லியில கட்சி அலுவலகத்தில் நடக்கின்ற அந்த பணிகளை பார்ப்பதற்காகவும் அண்ணன் பாக்கி அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னன்னா, ஒரு பிரதான எதிர்க்கட்சி தமிழ்நாட்டில் இன்றைக்கு நிதி வருவாயிலிருந்து பல்வேறு பிரச்சனைகள், உள்துறை அமைச்சர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அரசு எல்லாத்துக்கும் பொதுவான அரசு தான். அப்போ ஒரு பிரதான எதிர்க்கட்சி தன்னுடைய பிரச்சனைகளை சந்தித்தால் இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு முழு உரிமையும் உணர்வும் அதிமுகவுக்கு அதை சொல்லியிருந்திருக்கலாமே. பத்திரிகையாளர்கள் கேட்டப்ப சொல்லியிருந்திருக்கலாம்ல. எதிர்கட்சி தலைவரா அப்படி வழக்கமாக சொல்லக்கூடியதை சொல்லலையே. அவர் நான் ஆபீஸ் பார்க்க போறேன்னு தானே சொன்னாரு. இல்ல, சந்திச்சா அதை அந்த கருத்தை வைக்கலாங்கிறது தான். இப்ப மரியாதைக்குரிய அரசியல் விமர்சகர் அன்பண்ணன் ரவீந்திரன் துரைசாமி ஒரு கருத்தை சொல்றாங்க பாருங்க. இஃப்தார் நோன்புல கூட்டணி ஏங்க, அதாவது எண்ணத்தின் நலம் இருந்தால் இன்பமே எல்லோருக்கும், அன்புள்ள தோழர்களே அஸ்லாம் அலைக்கும் என்று பெருநாள் வாழ்த்துக்களை கொண்டாடுகின்ற விதம் இன்றைக்கு அதிமுக இஃப்தார் விருந்து நடத்துது. கூட்டணிக்காகவா இஃப்தார் விருந்து நடத்தினாங்க? அப்ப இஃப்தார் விருந்து என்பது அந்த மக்களோடு இணைந்து அந்த அன்பை பரிமாறிக்கிற அந்த நிகழ்வு நடத்தினாங்க. கூட்டணி என்பது ஆருடத்தால் ஏற்படுவது அல்ல, கற்பனையால் ஏற்படுவது அல்ல. அதே இஃப்தார் விருந்துல தான் இபிஎஸ் சொன்னார், என்னை நம்பினால். இப்ப கூட அதை ரவீந்திரன் இங்க சுட்டி காண்பித்தார். நம்பினால் கெட்டவர்களும் இல்லை, நம்பியவர்களை நான் விட்டதும் இல்லை அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்ப கூட்டணியை பத்தி அந்த இடத்துல யோசிக்கலன்னா அந்த வார்த்தையை சொல்வதற்கான காரணமும் என்ன இருக்கிறதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவது அந்த கருத்து எதற்காக, அரசியல் நோக்கத்திற்காக அந்த கருத்து வைக்கப்பட்ட கருத்து. இது கூட்டணிக்கான கருத்தா நம்ம பார்க்க வேண்டியது இல்லை. எல்லாவற்றிற்கும் எல்லா தேவைப்பட, அதாவது தமிழக மக்களுடைய தேவைகள் இன்றைக்கு நிறைய இருக்குது. இப்ப ஒன்றும் இல்லை, செந்தில் பாலாஜி மாண்புமிகு அமைச்சர், திமுக அவர் உள்ளிட்ட அமைச்சர்கள் டெல்லிக்கு போனா அதற்கு காரணத்தை அலசுறது இல்லை. ஆனா அதிமுக டெல்லிக்கு போயிட்டா ஒரு விதமான பதட்டம், பரபரப்பு. மரியாதைக்குரிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கேசிபி சொல்றாங்க, 6 மாசத்துக்கு முன்னாடியே பேசி முடித்து வைக்கப்பட்ட கூட்டணி. எங்க சார் அவர் பேசினாரு? அவர் கடைசி வரையும் எந்த இசைவும் தெரிவிக்காத ஒரு உறுதியான தலைவர். அதாவது நாட்டு மக்களுக்கு என்ன தேவை, மக்களுடைய உணர்வில் கலந்த கூட்டணி எது என்று ஆராய்ந்து ஒரு கூட்டணி அமைப்புக்கான ஒரு வியூகம் தான் அதிமுகவினுடைய வியூகம். அது எல்லா செய்தியாளர்கள்ட்டையும் தெளிவா சொல்றாரு. 6 மாத அவகாசத்துல நீங்கள் நினைக்கிற கூட்டணியை அதிமுக உருவாக்கும்னு சொல்றாரு. இன்னும் ரவீந்திரன் சொல்றாங்க, என்ன, எந்த கட்சியும் இல்ல, கூட்டணி பத்தி இவங்க தனியா நிக்கிறாங்க, யாரும் பேசல. ஆமா, பேசல. இது ஒண்ணும் மறைக்கிற செய்தி இல்ல. ஏன் பேசலைன்னா அதற்கு அவகாசம் இருக்கிறது. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் இருக்கலாம், தொகுதி அதிகமா வேண்டும்ன்ற அந்த கோரிக்கைகள் இருக்கலாம். அதாவது மக்களுடைய நாடி துடிப்பை பார்த்துதான் ஒவ்வொரு கட்சியும் முடிவு பண்ணுவாங்க. அப்படி முடிவு பண்றப்ப பிரதான எதிர்கட்சி, மக்களின் ஆசையை பெற்ற கட்சி அதிமுக. அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்தால்தான் எதிர்ப்பினுடைய நோக்கம் என்ன, திமுக அரசை வீழ்த்தணும். இன்றைக்கு எவ்வளவோ பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இன்னைக்கு அவ்வளவு அத்துமீறல். இந்த மக்கள் விரோத அரசை அகற்ற வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு இருக்கின்ற கட்சிகள் அதிமுகவை நோக்கி வரும். அப்படி வருகின்ற கட்சிகளோடு கூட்டணி அப்படி யார் வருவாங்கன்னு ஒரு கேள்வியை தானே ரவீந்திரன் துரைசாமி எடுத்தவனே கேட்டாரு. இப்போதைக்கு அதிமுகவுக்கு தான் கூட்டணி இல்லை, நீங்க உண்மையாகவே அதிகாரப்பூர்வ எதிர்கட்சி, திமுகவுக்கு மாற்று அதிமுக தான் அப்படிங்கிற முழக்கத்தை வைக்கும் போது
உங்களை நோக்கி யார் வருகிறார்கள்? இப்ப நீங்க தான் டெல்லிக்கு போயிருக்கிறீங்க, இவங்க தான் டெல்லிக்கு போறாங்க பார்க்கிறதுக்கு. பாஜகவுக்கு சட்டமன்ற தேர்தல் ஒரு பொருட்டே இல்ல, இன்னொரு பக்கம் தேமுதிக கூட யோசிக்குது இவங்க கூட வரதுக்கு அப்படின்றதெல்லாம் பேசும் பொழுது யார் கூட்டணி வைப்பார், அப்படி யாரோட கூட்டணி அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல. இல்ல, கூட்டணி அமைக்கிறதுக்காக டெல்லிக்கு போனோம்னு எந்த செய்தியை பார்த்தாங்க இவங்க? அதிமுக கட்சி அலுவலகத்திற்காகவும் பல்வேறு பணிகள் காரணமாகவும் போயிருக்காங்களே தவிர, தேர்தல் கூட்டணிக்காக போனோன்னு டெல்லிக்கு போனோன்னு அதிமுக எந்த இடத்துல அவங்க சொன்னாங்க? அப்ப அது பூரா ஒரு கற்பனையா பேசுறாங்க. அதெல்லாம் உண்மை இல்லை. உண்மையான செய்தி, 6 மாதத்திற்கு பிறகு ஒரு கூட்டணி அமைத்து, அது மக்கள் விரும்புகிற கூட்டணி, இந்த அரசை வீழ்த்துகின்ற வெற்றி கூட்டணியா அமைப்புங்கிறத அதிமுகவினுடைய ஒரு ஒரு நிலைப்பாடு. இதுல எந்த விதமான கற்பனைக்கும் வேலை இல்லை. 6 மாசத்துக்கு பிறகு இந்த கூட்டணி எப்படி மாறும்? திமுக கூட்டணியில இருந்து வருவாங்களா, இல்ல தாவேக அவங்க தனித்து நிக்கிறோம்னு அவங்க ஒரு நிலைப்பாட சொல்றாங்க, இல்ல நாம் தமிழர் கட்சி அதிமுகவோட வரப்போதா, இல்ல பாஜக அதிமுக எல்லாரும் கூட்டணியா நிக்க போறாங்களா? இப்படி பல கேள்விகள் இருக்குல்ல. 6 மாசத்துக்கு அப்புறம் ஒரு வெற்றி கூட்டணி அமைப்போம்னா பாஜக தன் கட்சியை வளர்க்க தான் தலைமையில கூட்டணி என்டிஏ ஆட்சி அமையும், திமுகவுக்கு மாற்று என்டிஏ கூட்டணியாக இருக்கும்னு அவர் சொல்றாருங்கிறதையும் சுட்டி காண்பித்தார்ல ரவீந்திரன் துரைசாமி. இல்ல, மரியாதைக்குரிய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் இப்பதான் ஒரு குரல் வெளியில வந்திருக்குது. இன்னும் 6 மாதத்துல பல்வேறு குரல் நிச்சயமா கிளம்பும். அப்படி கிளம்புற குரல் அந்த கூட்டணியில இருந்து வரக்கூடாதுன்னு யாரும் வரப்பு கட்டி தடுக்க முடியாது. எந்த கட்சியும் தனக்குன்னு சுய உணர்வோடு தன்னை மதிக்கின்ற கட்சி எது என்று ஆய்வு செய்து அந்த கட்சியோட கூட்டணி அமைத்துக் கொள்வதற்கு எல்லா கட்சியும் செய்து தெரிவிப்பாங்க. அப்ப இவங்களோட மட்டும்தான் இவங்க எல்லா வகைகள்லையும் ஃபெவிகால் மாதிரி ஒட்டிட்டு இருப்பாங்க, இவங்க வெளியிலே வரமாட்டாங்கன்னு யாருக்கும் யாரும் சான்றிதழ் தர முடியாது. நிச்சயமா அதிமுகவினுடைய வலிமையை உணர்ந்து, மக்களுடைய செல்வாக்கை உணர்ந்து ஏன் கட்சிகள் வரக்கூடாது? அப்படி வர வேண்டிய சூழல் ஏற்படுங்கிறதுனாலதான் இந்த அவகாசத்தையே கேசிபியே என்ன சொல்கிறார்னா, கடந்த அதிமுகவை நோக்கி வருவது போன்ற அல்ல இன்றைக்கு நிலைமை, இன்னைய ஓட் பர்சன்டேஜை கணக்கில் கொள்ள வேண்டியது இருக்கிறது, இங்க கன்சாலிடேட் பண்ணணும், கட்சியை ஒன்றிணைக்கணுங்கிற புள்ளியில நான் திரும்ப திரும்ப பாக்கிட்ட கேட்டப்ப தனியா தான் நிப்பாங்க, என்டிஏ 2 பேருக்கும் பிரிச்சு கொடுக்கும், என்டிஏ கூட்டணியா தான் இருக்கும் அப்படின்றதுக்கு லாஜிக்கு அவர் திரும்ப திரும்ப சொன்னாரே தவிர, அதிமுக ஒன்றாகி ஒன்னா கன்சாலிடேட் ஆகும் அதிமுகவுடைய வாக்கு அப்படின்னு எந்த இடத்துலயும் சொல்லலையே. அந்த கருத்தை கடந்தாச்சுங்க. அந்த கருத்து தேவையில்லை. ஏன்னா அதிமுக யாரை நீக்கியதோ அவர்கள் எந்த காலத்திலும் சேர்க்கப்பட மாட்டாதுன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு ஒன்றிணைனா எந்த கட்சியோட ஒன்றிணைய சொல்றாங்கன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. அதிமுக என்பது தெளிவாக இருக்கிறது, ஒன்றிணைந்துதான் இருக்கிறது. இப்ப அண்ணன் கேசிபி, மரியாதைக்குரிய அண்ணன் கேசிபி நாடாளுமன்றத்தில் முன்னாள் உறுப்பினர், அதிமுகவை அலங்கரித்து அவரை அழகு பார்த்த ஒரு கட்சி, அதற்கு எதிராகவே வழக்கு போடுறாரு. வழக்கு போட்டுட்டு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற அந்த வழக்கு, தேர்தல் ஆணையத்தில் நிலுவையில் இருந்த வழக்கு, அவர் மட்டும் போடல, ஓபிஎஸும் போட்டாரு, இபிஎஸும் போட்டாரு. யாரு தலைமையை எதிர்த்து தானே போட்டாங்க. அது அதிமுகவை எதிர்த்து போடுறதா எப்படி நீங்க சொல்ல முடியும்? அதாவது அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தான் ஒரிஜினல் அதிமுக அப்படிங்கிறது தான் இவங்க ஒவ்வொரு காலகட்டம் வேணா வேறு வேறா இருந்துச்சு. அது ஓபிஎஸ் உடைய கேஸ்ல இபிஎஸ் இம்ப்ளீட் பண்ணதாக இருக்கலாம், அல்லது கேசிபி இம்ப்ளீட் ஆனதா இருக்கலாம், அல்லது சசிகலா தொடர்ந்த வழக்காக இருக்கலாம். இவங்க எல்லாருடைய வழக்கிலையுமே காலங்கள் வெவ்வேறா இருந்தாலும் நாங்க தான் ஒரிஜினல் அதிமுகன்னு சொல்றதுதான் அடிப்படை பேஸா இருந்தது. அப்படி இருக்கும்போது அது எப்படி அதிமுகவுக்கு எதிரான வழக்கு? அந்த 4 பேரையும் நீங்க எப்படி நிப்பாட்டுவீங்க? அதிமுக தொண்டர்கள் ஒவ்வொருவருக்கும் இவர்களுடைய உண்மை முகம் புலப்பட்டு விட்டது. இவங்க போட்டிருக்கிற அத்தனை வழக்கையுமே வெற்றி கொண்ட ஒரு கட்சி அதிமுக. அப்புறம் அது பலம் குறைந்த கட்சியா அண்ணன் கேசிபி எப்படி சொல்றாரு எனக்கு தெரியல. அதாவது வெற்றி பெற்றவங்க தானே பலம் வாய்ந்தவங்க. நீதிமன்றங்கள்ல முடிவு செய்யறதுல வாக்கு வங்கிய தேர்தல் வாக்கு வங்கி கணக்குல தான் அவர் பேசினாரு. ரவீந்திரன் துரைசாமியும் தேர்தல் வாக்கு வங்கி கணக்குல தான் பேசினாரு. கேசிபியும் தேர்தல் கணக்குப்படி தான் இதற்கு முன்பு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தபோது 40% வாக்குகள் அது எப்படி அது குறைஞ்சிருக்கு இன்னைக்கு அப்படிங்கிற அந்த கம்பாரிசன் தானே சொன்னாரு. எம்ஜிஆர் தொடங்கி சொன்னார் வேற இல்ல. ஒரு சட்டமன்ற தேர்தலில் திமுக எத்தனை லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஆட்சி அமைச்சிருந்தாங்க 21 தேர்தலில். அப்ப அதாவது ஒரு கட்சி ஒரு வாக்கு வங்கி குறைந்ததற்காகவே அது பலவீனமாக கருதப்படாது. அதனுடைய தவறுகளை திருத்திக்கலாம், அல்லது எந்த இடத்துல தன்னுடைய பலம் குறைந்திருக்கிறதோ அதை சரி பண்ணணுங்கிற அந்த தீர்வு
அதை நோக்கி அதிமுக பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. களப்பணி செய்யறதுனாலதான் அதிமுக புரட்சி தலைவி அம்மா இருந்த அந்த 45% நோக்கி அதிமுக நகர்ந்துகிட்டு இருக்குது. அப்ப உண்மையா களப்பணி எப்படி வரும் இப்ப 45% ஓபிஎஸ் ஒரு பக்கம், டிடிவி ஒரு பக்கம், திருமதி சசிகலா ஒரு பக்கம்னு அவங்களுடைய வாக்குகள்லாம் ஸ்பிளிட் ஆகாதா? இல்ல, அதாவது அவங்கள அதிமுகவா யாரும் ஒப்புக்கல, ஏத்துக்கல. தொண்டர்கள் முதல்ல அங்கீகரிக்கணும். தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாதவர்கள் அதிமுக ஓட்டுக்கு ஒரு நாளும் கிளைம் பண்ண முடியாது. அது அவங்க வேணா சொல்லிட்டு இருக்கலாம். அது சட்டப்பேரவை தேர்தல்ல அதிமுக என்பது இங்க இருக்குது. அதிமுக கரவேட்டி கூட கட்டுன்ற நிலைமைதான் அவங்களுக்கு. கரவேட்டி கட்ட முடியாது, எந்தவித அரசியல் அதிமுக அரசியலில் பங்கு கொள்ளக்கூடாதுங்கிறது தீர்ப்பு, சட்டத்தினுடைய தீர்ப்பு. இவங்க அதிமுகவுக்கு எப்படி கிளைம் பண்ணுவாங்க, இவங்களுக்கு எப்படி மக்கள் அங்கீகரிப்பாங்க, வாக்களிப்பாங்க? அப்ப இதெல்லாம் ஒரு கற்பனை, மாயை. அதாவது இன்றைக்கு இருக்கிற தேர்தலில் புதிதாக துவங்கி இருக்கிற தேர்தலில் பங்கு கொள்ளாத கட்சிகளை எல்லாம் அதிமுகவிற்கு இணையாக நாடாளுமன்ற தேர்தல்ல 5 ஓபிஎஸ்க்கு மத்தியில ஓபிஎஸ் எந்த இடத்தை பிடித்தார், அதிமுக எந்த இடத்துக்கு போச்சு அப்படிங்கறத தானே தொடர்ந்து ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் கிளைமா வைக்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இந்த மாதிரி தேர்தல்களை வைத்து அதிமுகவை எடை போடுவது மிகவும் ஒரு சரியா பார்வையா தேர்தலை வச்சுதான் அப்ப எடை போடலாம். இல்ல, சட்டப்பேரவை தேர்தல்ல 26 பாருங்க, முக்கியமான அதாவது ஒரு கட்சிக்கு எல்லா தேர்தலும் முக்கியம். ஒரு இடைத்தேர்தல் கூட முக்கியம். இடைத்தேர்தல்ல அவர்கள் நிற்காமல் போனதே தவறு அப்படிங்கறத தானே ரவீந்திரன் துரைசாமி இங்க சொன்னாரு. விக்கிரவாண்டியில நின்னு இருக்கணும் அப்படிங்கறதும் ஈரோடு கிழக்குல நின்னு இருக்கணும் அப்படிங்கிறது தானே அவர் வைத்த வாதம். இல்ல, இந்த அரசு எப்படி கடந்த இடைத்தேர்தல்களை சந்தித்தது என்று எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப இது மாதிரி போய் இந்த மாதிரி ஒரு சூழல்ல போய் அரசோட மல்லு கட்டிக்கிட்டு இருக்காம அது பொது தேர்தலை நோக்கி பயணம் செய்கிறது அதிமுக. அப்ப பொது தேர்தல்ல மக்களுடைய செல்வாக்கோடு அதிமுக களமிறங்குகிறது. களப்பணி ஆற்றிற்கு உழைச்சிருக்கிறோம். அப்ப உழைப்புக்கேற்ற ஊதியம் மக்கள் நிச்சயமா வாக்கு செலுத்துவாங்க அதிமுகவிற்கு. அதிமுகவிற்கு இணையாக எந்த இயக்கமும் இதுவரை இல்லை, இனி வரப்போவதும் இல்லை. இரண்டு சித்தாந்த தலைவர்கள் காட்டிய வழியில் அதிமுக நடைபோடுகிறது. அதனால வர்ற சட்டப்பேரவை தேர்தல்ல எந்த கட்சியோடு கூட்டணிங்கிறத 6 சித்தாந்த தலைவர்கள் காட்டிய வழியில்னா இருமொழி கொள்கை தான் இன்று வரை இருக்கிறது. நாளைக்கு பாஜகவோட கூட்டணிக்கு போனாங்கன்னா மும்மொழி கொள்கைன்னு வந்துராதா? இல்ல, நாங்க எந்த கூட்டணி இப்ப நாங்க போனோம்னு யார் டிக்ளேர் பண்றீங்க? இருமொழி கொள்கை என்பது எங்களுடைய சித்தாந்தம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொன்ன அந்த தத்துவம் தான் அதிமுகவிற்கு தலையாய கடமை. அதுல இருந்து ஒரு நாள் பின்வாங்க போறது இல்ல. அதனால தேர்தல் 6 நாட்கள் இருக்கிறது. 6 மாச அவகாசம் அதிமுக சொல்லி இருக்கிறாங்க. அதனால